ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பன்னீர் சில்லி கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு பன்னீர் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன், கேப்சிகம் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மைதா வந்து ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூனு. சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போதும். இந்த அளவு ஸ்பூன்றதுனால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மைதா 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட இப்போ 65 பவுடர் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் இது மட்டும் போடுறேன். நீங்கள் வேணும்னா இது கூட கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனலு. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மைல்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு காரமும் நல்லா மைல்டாக இருக்கும். இப்போ இதை நான் கையில் கரைச்சிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா இப்போது நம்ம இந்த பஜ்ஜிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை இதில் போட்டு நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அப்போ உள்ளே அந்த காரம் உப்பு எல்லாம் ஊறும். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா சூப்பராக பொரித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா 65 மாதிரியே பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை தோசை தவாவில் நீங்கள் அப்படியே ஆயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதா இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷனலு. ஆனால் இந்த மாதிரி ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா டீப்பாக உள்ளே நல்லா பன்னீர் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம யம்மியாக இருக்கும். கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியேவும் நம்ம 65 மாதிரியும் சாப்பிட்லாம். 65க்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது கிரேவி பண்ணுறதுனால நான் லைட்டாக தான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா எப்படி கோல்டன் ப்ரௌனாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அப்புறமா இந்த ஆயிலே வேணும்னாலும் இதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த ஆயிலே வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கார்லிக்கு ஜிஞ்சரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷு வந்து நல்லா சப்பாத்திக்கு, நானுக்கு தாங்க செம்ம யம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சைனீஸ் ஸ்டைலில் பன்னீர் சில்லி கிரேவிக்கு ஆனியனையும் கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணியிருக்கோம். இதழ் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் போட்டிருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் ஆனியன், கேப்சிகம் இது 4ம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அந்தளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ திருப்பி லைட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட வேணும்னா பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் க்ரீன் சில்லி சாஸ் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா காரம் அதிகமாக தேவையில்லை. கேப்சிகம்லேயே கொஞ்சம் காரம் இருக்குது. நம்ம இதில் நிறைய பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் அதிகமாக காரம் இதில் ஆட் பண்ணல. இப்போது ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக போதுன்றதுனால நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா அப்படியே ஃபுல்லாக வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம இது கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம அதில் லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததை இதோட கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா லேசாக அந்த தண்ணி கொதி வர மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் தண்ணியில் கரைச்சதை அதை ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பைண்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கிறிஸ்பாக ஆரம்பிக்கும். சூப்பராக நம்ம சைனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரியே பன்னீர் சில்லி கிரேவி செம யம்மியாக ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் பாருங்க, இது உண்மையில் பார்க்க போனீங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு சூப்பரான பன்னீரில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. கேப்சிகம் வந்து உங்களுக்கு கேன்சரை கம்மி பண்ணுது. இப்போ இதில் ஆனியன் தான் சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இதில் வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. சாஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் டொமேட்டோவை கூட மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சாஸ் போடும்போது நம்ம சைனீஸ் ஸ்டைலில் வரும். நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். நம்ம சூப்பரான யம்மியான பன்னீர் சில்லி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம யம்மியாக இருக்கும். இது வந்து நானுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து சப்பாத்தி, இட்லி அந்த மாரி ஐட்டம்க்கு, தோசைக்கெல்லாம் வந்து செம்ம யம்மியாக இருக்கும். பட் நான் வந்து இப்போது மீல் மேக்கர் ரைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம சாப்பாடு அரிசியில பண்ண மீல் மேக்கர் ரைஸ் தான். இப்போ சிம்பிளா அது தொட்டுக்க இல்லாம இருக்கும்போது, இந்த பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா, வாவ்! வெறும் யம்மியா இருக்கும். மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஷைலோஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.